ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இந்தியன் 2 ட்ரெய்லர் நல்ல ட்ரெய்லராக வந்திருக்கு. கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங் ஆகட்டும், ஷங்கரோட ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் நல்லாவே இருந்துச்சுன்னா படம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த படம் தான் தமிழ் சினிமாலேயே நிறைய டைம் பூஜை போட்ட ஒரு படம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை 2017 டிசம்பரில் தில்ராஜுவோடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒரு கட்டத்தில் பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால தில்ராஜு இந்த ப்ராஜெக்டை விட்டு விலகுறாரு. அதுக்கப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணி கொஞ்ச நாள் ஷூட் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கமல்ஹாசன் சாரோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் 2 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் 2022 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா விக்ரம் படம் வந்துச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி கமல்ஹாசன் சார் கம்பேக் கொடுத்தாரு. அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண உதயநிதி ஸ்டாலின் லைக்கா கிட்ட பேசி திரும்பியும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்புறம் ரெட் ஜெயின் சேர்ந்து இந்த படத்தை ஜூலை 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த படம் திரும்பி ஜூலை 14, 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு நிறையா பூஜை பண்ணியிருக்காங்க. நிறைய பூஜை வீடியோவும் நிறையா இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி இந்த படத்துக்கு இருக்குது. சரி, ட்ரெய்லரை வச்சு படத்துடைய கதையை நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. சித்தார்த் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நாட்டில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை எல்லாமே அவங்க சேனலில் டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரியாகணும் அப்படின்னா சேனாதிபதி திரும்பி வரணும்னு சொல்லி சித்தார்த் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் மூலயமா அதை ட்ரெண்டாக்கி சேனாதிபதி வர மாதிரி இருக்கலாம். அது சேனாதிபதி அவருடைய பேட்டர்ன்லேயே எல்லா கொலையும் அவர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் சேனாதிபதி கேரக்டருக்கு 100 வயசுக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா இந்தியன் படத்தில் அவரோட டேட் ஆஃப் பர்த்தை 30 ஏப்ரல் 1918 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சேனாதிபதி அவரோட ஸ்டைலில் இதை கொலை பண்ணுறத வச்சு பாபி சிம்ஹா இந்த படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ அவர் நெடுமுடி வேணை போய் சந்திக்கும் போது அவர் இந்த கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இந்தியன் 2 படத்துடைய மீதி கதையாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுங்கிறத. ஸோ எஸ்ஜே சூர்யா இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. பட் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே இந்தியன் 2ல் கம்மியாக தான் இருக்கும். இந்தியன் 3ல் தான் எஸ்ஜே சூர்யா அப்புறம் காஜல் அகர்வாலோட போர்ஷன்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத் ஒரு நல்ல மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த ட்ரெய்லருக்கு. பட் படத்தில் எப்படி இருக்க போகிறதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எடிட்டிங் நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் கட்டில். இந்த படம் ஜூலை 12 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறத. நீங்கள் இந்தியன் 2 உடைய ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா? உங்கள் ரிவ்யூவை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.